சேலத்தில் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுரேஷ் பாபு இது தொடர்பான நேரடி தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் பாபுடன் கேட்கலாம். சுரேஷ் பாபு, சேலத்துல எவ்வளவு பேர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க? முக்கிய நபர்கள் யாரெல்லாம் இதுல கலந்துகிட்டு இருக்காங்க? தமிழக முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா உயிரிழந்ததையும் சிகிச்சை உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்ததை தொடர்ந்து அதிமுக 3 அணிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் இன்று தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அதாவது முன்னாள் அமைச்சரும் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான செம்மலை தலைமையில் சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் இங்கு திரண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் ஏராளமானோர் இங்கு ஆதரவு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்.ஏ. செல்வம், எஸ்.சி. வெங்கடாஜலம், எம்.கே. செல்வராஜு, நடேசன், பல்பாத்தி கிருஷ்ணன் உள்ளிட்டவரும் இது தவிர முன்னாள் அமைச்சர் பழனிசாமி உள்ளிட்டோர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஆதரவு தெரிவித்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் திறந்து வந்து இங்கே தொடர்ச்சியாக உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது 5000க்கும் மேற்பட்டவர் இங்கு திரண்டு தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மர்ம மரணம் குறித்து மத்திய அரசு நீதி விசாரணை வேண்டி அஇஅதிமுகவினர் இங்கு உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டிருக்கின்றனர். இந்த நீதி விசாரணை கிடைக்கவில்லை என்றால் தமிழக அரசுக்கு ஒரு பரிசோதனை வந்துவிடும் என்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் நம்மிடம் தெரிவித்துள்ளனர்.